ஹாய் வெல்கம் டு ப்ரோக்ராம் லேர்னிங் தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலில் நீ பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் பற்றி, அது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பற்றி ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்னர்லி அப்படின்றதால 1991 HTML 2.0 அப்படின்ற வெர்ஷன்ஸில் கிரியேட் பண்ணப்பட்டது. பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக 1999 HTML 4.0 அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 HTML 5 அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HTMLோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா இ-காமர்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸில் ஃபுல்லாமே HTMLs தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்பில்டாக. இந்த HTML அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு எலும்பு மானைக்கு. ஸோ இதை மேக்கப் பண்ணி தான் CSS, JavaScript, jQuery அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இஸ் HTML கால்டு ஹெல்டன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எல்லா ப்ரோக்ராமோட நம்ம அடாப்ட் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு டேட்டாஸ் வந்து ஈஸியாக கெட் பண்ணி டிபியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு மற்றும் எல்லா சோசியல் மீடியா வெப்சைட்டு, இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே இந்த பேஸ்டான HTML பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதில் வித்தவுட் HTML நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டையராக HTML தான் பூரா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் பேஸ்ட் ஆன் HTML பேஸ்ட். HTML வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னிங்கன்னா ஒரு பேசிக் சிஸ்டம் இருந்தால் போதும். அதில் மினிமம் லெவல் ரேம், மினிமம் லெவல் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அவங்களால ஈஸியாக அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோடிங் டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர், விசுவல் ஸ்டுடியோ எடிட்டர், சப்ளைம் டெக்ஸ்ட்டு, நோட்பேட்++, இந்த மாதிரி ஜஸ்ட்டாக பேசிக் லெவல், இல்லாட்டி நோட்பேட் இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி பேசிக் லெவல் எடிட்டர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில். ஸோ ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா குரோம், மொசிலா, சஃபாரி, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணுற கோடிங்ஸை வந்து ப்ரௌசரில் அவுட்புட் பார்க்குறதுக்காண்டி, ஜஸ்ட் நம்ம இப்படி கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டென்ட் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், மல்டிமீடியா டெக்ஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்ட்ராக்டிவான சில டிசைன்ஸ், அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் வந்து உங்களுக்கு ஓவராலாக என்டையர் கண்டென்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ்லாம் வியூ கிடைக்கும். அதெல்லாம் வந்து அதை தான் நம்ம வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெப் பேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹோம், அபவுட்டஸ், கேலரி, சர்வீசஸ், கான்டாக்டஸ், அந்த மாதிரி ஜஸ்ட் பேசிக் டேப்ஸ் இருக்கும். அது எந்த டேப்ஸை கிளிக் பண்ணாலும் அது ஒருமே ஒரு பேஜஸை வந்து போய் லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை தான் கண்டெய்னர் அந்த குரூப் ஆஃப் த வெப் பேஜஸ் நம்ம வந்து ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ் சைட்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, சோசியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்குது, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு, எஜுகேஷன், பிஸ்னஸ், கம்யூனிகேஷன்ஸ், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், நான் ப்ராஃபிட்டபிள் சேரிட்டி வெப்சைட்டு, அப்புறம் ஜாப் போர்டு வெப்சைட்டு, இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம HTML யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் HTML டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து நோட்பேட்++, இல்லாட்டி நோட்பேட் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நோட்பேட்++ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இதில் HTML டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML/HTML. ஸோ இந்த இடத்துல நான் வந்து HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஓப்பனிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக். நீங்கள் HTML பொறுத்தளவு எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேக்கை வந்து ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக க்ளோசிங் டேக்கை யூஸ் பண்ணணும். ஸோ க்ளோசிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லாஷ், ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும்.
ஸ்லாஷ் யூஸ் பண்ணி மேலே என்ன டேக் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை கொடுத்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டேக் வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் வந்து இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். HTML/HTML. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி சீல வந்து ஹெட் அப்படின்றது ஹெட்டர் டேக். ஸோ ஹெட்டர் டேக்குள்ள டைட்டில் டேக்கு /டைட்டில். ஸோ நீங்கள் எந்த டேக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேக்கை வந்து அதுக்கு ரிலவெண்டடான இன்சைட் டேக்கில் வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அப்படி க்ளோஸ் பண்ணாட்டினா உங்களுக்கு வந்து இப்போ HTML ரன் பண்ணுறப்ப ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக கோடு இன்பில்டு பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இடத்துல HTML ஓப்பனிங் டேக்ஸ் பண்ணியிருக்கேன், கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அதே மாதிரி பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் டேக் மேலே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஹெட் டேக் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டைட்டில் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்தெந்த டேக்குக்குள்ளே என்னென்ன டேக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேக்ஸை அந்த இன்பிட்வீன் அதுக்குள்ளே தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹெட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டு கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டுக்குள்ளே டைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டைட்டில் டேக் வந்து கீழே ஹெட்டு கீழே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு மிஸ் அலைன்மெண்ட். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எங்கே டேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த டேக்ஸ்குள்ளேயே தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஹெட்டர் அப்படின்றது ஹெட்டருக்குள்ளே டைட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்தந்த டேக்ஸ் வந்து அந்தந்த பேஜஸ்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் HTML டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு சாம்பிள் HTML டேக்ஸ் வந்து எப்படி சேவ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ரன் பண்ணுறது, அதற்கு உண்டான ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ரொசீஜர் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் HTML டேக் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. நம்ம எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அங்கே கீழே க்ளோஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல ஃபைலு போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் கொடுத்து நீங்கள் HTML டேக் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் HTML அப்படின்ற இதுக்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன். HTML அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே index.html. இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் .html. HTML ஃபைல் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைல் நேம் .html அப்படின்னு கொடுத்தா தான் அது வந்து HTML ஃபைல்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை மற்ற ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா .doc அப்படின்னு இருக்கும், MS வேர்டு அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைலுக்குன்னா .txt டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆனால் நம்ம HTML சேவ் பண்ணுறப்ப .html index.html. இண்டெக்ஸ்ன்றது ஃபைல் நேமு, இந்த .html தான் அதோட எக்ஸ்டென்ஷன். நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். நான் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டேன் HTML. நான் இப்படி இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டுமே விஷுவல் ஆகலை. ஏன் அப்படின்னீங்கன்னா நான் இதில் இன்புட்டுக்கு எந்த கண்டென்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணலை, எதுவும் நான் கொடுக்கல. ஸோ அது நம்ம வந்து இந்த இடத்துல டைட்டில் டேக் கொடுக்குறோம். வெல்கம் டு மை ஹோம் பேஜ். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக டைட்டில் டேக் கொடுத்துட்டு நான் டைட்டில் டேக் மொத்தம் கொடுத்துருங்க. டைட்டில் டேக் கொடுத்து என்னோடய ப்ரௌசர் ரன் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா டைட்டில் டேக் வந்துச்சு. டைட்டில் டேக்கில் நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எங்கே வரும் அப்படின்னீங்கன்னா இந்த டேப்ஸில் வரும். இந்த ப்ரௌசருக்கு உண்டான டேப்ஸில் வெல்கம் டு மை ஹோம் பேஜ். ஸோ நாங்கள் டைட்டிலில் கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த இடத்துல டேப்பில் மேலே டைட்டிலில் வந்துருச்சு, டாப் என்னென்ன பேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாடி டேக். நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு உண்டான எல்லா கண்டென்ட்டுமே நம்ம இதில் கொடுப்போம்னா பாடி டேக்குள்ளே தான் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சும் சிட்டி சென்னை, மதுரை, இந்த மாதிரி ஜஸ்ட்டாக சிட்டி நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி டேக்கில் கொடுத்தது கண்டென்ட்ஸ் வந்து இங்கே வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த இதில் பாடி டேக்கில் கொடுத்துருக்கீங்களோ இதுதான். ஸோ இப்போ வந்து இப்போ கண்டினியூஸாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது செப்பரேட் டேக்ஸாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் டேக் யூஸ் பண்ண அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட்டாக பேசிக் டேக்ஸ் எப்படி நீங்கள் ரன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது.
இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் போய் சேவ் கொடுத்தீங்கனாலே போதும். உங்கள் சேஞ்சஸ் வந்து பர்டிகுலர் ஃபைல்ஸில் சேஞ்சஸ் ஆகிடும். இல்லாட்டி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ சேவுக்கு. இப்போது நீங்கள் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு F5 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் R அது யூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு உண்டான அவுட்புட் வந்து ப்ரௌசரில் பார்த்துக்க முடியும். ஸோ இது இப்படி தான் நம்ம பேசிக்காக HTMLs வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ரன் பண்ணுறது, இன்னும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.